ஓகே, நம்மளுடைய மெம்பருடைய கொஷின்ஸே எடுப்போம். ஃபஸ்ட்டு, ஹாய் சாம், why does God sometimes allow people to die even though he has the power to perform miracles? And why don't we see believers doing miracles like Jesus did in the Bible today? ஃபென்டாஸ்டிக் கொஷின். ஆண்டவரால் ஒரு ஈவிலான ஒரு விஷயம், ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் ஆகிறப்ப அதை தடுக்க முடியும். இருந்தாலும் ஏன் வந்து ஆண்டவர் அதை அனுமதிக்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் திங்க் த்ரூ திஸ். If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now, back to the video. I want to bring up an incident in the Bible. I'm going to go to the passage where Jesus lets Lazarus die and he resurrects him after 4 days. இவங்க லாசரஸ் வந்து இறந்த உடனே he was sick and then as soon as he dies they send word to Jesus. ஓகே, ஜீசஸ்க்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி லாசரஸ் வந்து இறந்துட்டாரு என்ன சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே ஜீசஸ் வந்து ஹீஸ் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ யூஸ்வலாக நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோ இல்லை நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க மறிச்சிட்டா உடனே நம்ம போயிடுவோம். ஆனால் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, டிலே பண்ணுறாரு. 4 நாள் ஆகிட்ட பிறகு போகிறாரு. ஒரு நாள் பரவாயில்ல, இல்லை பாதி நாள் பரவாயில்ல, ஒரு 2 நாள் பரவாயில்ல, 4 நாள் ஆன பிறகு வராரு. வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சில கான்வர்சேஷன் டயலாக்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த கல்லறைக்கிட்ட போகிறாரு. போய் லாசருவே வெளியே வானோடனே Lazarus comes back to life and that is that. A lot of things happen after that, but let's just focus on this. ஆண்டவர் யோசித்திருந்தா he could have stopped Lazarus from dying. Okay, he could have made it so that Lazarus never died, but he let him die. He let Lazarus die. அது ஆன பிறகும் ஆண்டவர் 4 நாள் ஆன பிறகு போகிறார். 4 நாள் ஆன பிறகு போய் ஆண்டவர் உயிரோடு எழுப்புறாரு. அவர் எழுப்பிட்ட பிறகு அவர் ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு ஆண்டவர் அந்த மாதிரி டிலே பண்ணுறாரு, இல்லை வந்து எதுக்கு வந்து லாசரஸை மறிக்க விட்டாருன்னு அவங்க கேட்கும் போது, டிசபிள்ஸ் கேட்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இட் இஸ் ஸோ தட் த க்ளோரி ஆஃப் காட் மைட் பி ரிவீல்ட் த்ரூ this. A lot of times the things that God allows to happen in our lives seem unreasonable. It will seem like that it is so unfair. We don't deserve something like that to happen to us. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த விஷயங்களை வந்து we can ask God, why did he do this? ஓகே, நம்ம சில பேர் வந்து ரொம்ப லீகலிஸ்டிக்காக சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது. பைபிளில் எல்லாரும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஏப்ரஹாம் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஆண்டவரை. தாவீது, சாம்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா கேள்வி மேலே கேள்வியாக இருக்கும். ஃபுல் கேள்வி தான் இருக்கும். அது எதனோ நான் உடனே போய் ஆண்டவர்கிட்ட புலம்பிட்டு இருப்பார். ஏன் இதை பண்ணீங்க அதை பண்ணீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பார். So I don't think it's wrong to ask God this question, but we also have to be aware. நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயம் ஆன உடனே we will be emotionally a bit down. ஓகேயா, அந்த நேரத்தில் we cannot reason very well, we won't be at our best. We are finite beings. நம்ம வந்து we are inside of time. ஸோ என்ன மீன் பண்ணுறேன்னா, we are இப்போ இந்த மூமெண்ட்டில் இருக்கேன்ல, நான் இந்த மூமெண்ட்லேருந்து பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. I can only live in the moment. I can interpret this moment from what has happened and I can have hope for the future. இது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். This is what it means to be a finite being constrained in time. Okay, we are inside of time. We cannot look forward, we cannot go back. But God is transcendent. Okay, he is outside of time. He is outside of the space-time continuum. He is immaterial and he is timeless. ஓகே, ஸோ ஹீ இஸ் அவுட் சைட் ஆஃப் டைம். இப்போ நம்ம ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறோம், நம்மளால் பின்னாடி போக முடியாது, முன்னாடி போக முடியாது. ஆனால் ஆண்டவர் வந்து இதுக்கு வெளியே இருக்கிறார். ஸோ இதுக்கு வெளியே இருக்கிறதுனால ஹீ நோஸ் த பிகினிங், ஹீ நோஸ் த எண்ட், ஹீ நோஸ் எவ்ரி திங் தட்ஸ் கோன் ஹேப்பன் அண்ட் ஹீ ஹேஸ் பவர் டு டூ எனிதிங். That is who God is. இப்படி இருக்கிறதுனால God knows a lot of things that we don't know. Okay, he is all knowing. And we also believe, as a Christian, I also believe that God has a purpose for everything and he's the divine orchestrator. ஒரு விஷயம் நமக்கு ஃப்ரீ வில் அலோவ் பண்ணி கூட ஆண்டவருடைய சித்தம் தான் கடைசியில் நிறைவேறன்றதை நான் நம்புகிறேன்.
ஓகேயா, இது வந்து ஒரு பேரடாக்ஸ் மாதிரி யோசிக்கலாம். தட் இஸ் அ கொஸ்டின் ஃபார் another day. ஓகே, எப்படி ஃப்ரீ வில்லும் ஆண்டவருடைய ப்ரீ டெஸ்டினேஷனும் வந்து எப்படி ஒரே டைம் ஒர்க் ஆகும், அது இன்னொரு நாள் பேசுவோம். பட் திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ் ஆஸ் அ கிறிஸ்டியன். ஈவன் தோ ஐ மேக் மை சாய்ஸஸ் பை மை செல்ஃப், ஐ ஸ்டில் பிலீவ் தட் காட்ஸ் will prevail in the end. Okay, so he is outside of time and he orchestrates everything to fulfill his purpose. So இப்படி இருக்கும்போது the things that he allows to happen in our life can look unreasonable and unfair because we don't know the whole picture. It will be very hard. I'm not saying that it won't be hard. We shouldn't let ourselves feel sad or depressed or something. I'm not saying that at all. Feel sad. When something happens to you that you don't want to happen, you have to feel sad. If you don't feel sad, like there is something wrong with you. Okay? Like it is okay to feel sad. It is okay to be down. It is okay to be angry even at God. Because he knows அவர் தான் நமக்கு அந்த இமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்தது. ஸோ ஆனாலும் we should also be aware that God has a purpose and God orchestrates everything for the greater good. ஜோசஃபுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஜோசப் was 17 years old when he was sold into slavery by his own brothers. Now, did Joseph deserve it? Of course, Joseph was a bit of a, maybe he was a bit டூ மச் டேட்டில் டெயில் மாதிரி எல்லாத்தையும் அண்ணாங்க பண்ணுறதெல்லாம் போய் அப்பா கிட்ட போட்டு கொடுத்தது. அது வந்து இப்போ அண்ணங்களுக்கு வந்து டென்ஷன் தான் ஆகும், சின்ன பசங்க இப்படி பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அதுக்காக டிட் ஹீ டிசர்வ் டு பி சோல்ட் இன் டு ஸ்லேவரி டு another nation? No. What happened to Joseph was unfair. But watch what happened. ஈஜிப்டுக்கு போய் 13 வருஷம் ஈஜிப்டில் ஸ்லேவாக சர்வ் பண்ணுறாரு. ஜோசப் பிகம்ஸ் த கவர்னர் ஆஃப் ஈஜிப்ட் வென் ஹீ இஸ் 30 years old. அங்கே ஸ்லேவாக இருந்து ஃபெய்த்ஃபுல்லாக சர்வ் பண்ணும் போது அங்கேயும் அன்ஃபார்ச்சுனேட்டான அன்ஃபேரான விஷயம் நிறைய அவருக்கு நடக்குது. போத்திஃபேராவுடைய ஒய்ஃப் வந்து அவங்க தான் வந்து இவர் என்டைஸ் பண்ணுறாரு. ஆனால் ஜோசப் மேலே பள்ளியை தூக்கி போட்டுறாங்க. ஜோசப் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. திரும்ப அங்கே ஜெயிலில் போய் அவங்களுக்கு நல்லது பண்ணால் என்ன நினைன்னு சொன்னால் அவர் போய் அங்கே மறந்துடுறாங்க. All of this is unfair. For 13 years, Joseph was a slave in Egypt, living an unfair life. One after the other thing was happening to him. But அந்த 13 வருஷத்துடைய நிறைவில் he becomes the governor of Egypt. And what's this? The Bible says this. Like இது படிக்கும் போது like it was so encouraging for me. It gave me so much faith. 13 வருஷம் ஆன பிறகு he becomes a governor. இவர் கவர்னர் ஆன பிறகு ஆண்டவர் இவர் கொடுத்த ஞானத்தினால அந்த ஃபெமைனுக்கு அந்த ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னு ராஜாவுக்கு அந்த ட்ரீமில் ஆண்டவர் சொல்கிறாரு. ஜோசப் இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுனோ ஒரு ஐடியாவை வந்து ஜோசஃபே போடுறாரு. போட்டு அவரே எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இதனால தான் ஜோசப் வந்து கவர்னர் ஆக்குறாங்க. இந்த ஐடியாவை வச்சு இவர் இந்த ஃபெமைனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணதை வச்சு ஈஜிப்டை மட்டும் அந்த ஃபெமைன்லேருந்து காப்பாற்றல ஆண்டவர். இஸ்ரேலையும் ஜோசப் ஈஜிப்டை வச்சு தான் ஆண்டவர் காப்பாற்றினார். இவங்கள மட்டும் இல்லை, பைபிளில் இருக்கும் all of the surrounding nations came to Egypt to buy grain from Joseph. To buy grain from Egypt. ஜோசப் 13 வருஷம் ஃபெய்த்ஃபுல்லாக அந்த அன்ஃபார்ச்சுனேட்டான அன்ஃபேரான விஷயம் ஆன பிறகு கூட பிகாஸ் he was faithful, அவருடைய ஒபீடியன்ஸ் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ்னால God used that to save Egypt, Israel and the surrounding nations of Egypt. One man's faithfulness despite the unfair things that happened to him in his life. அந்த டைமில் ஜோசஃபுக்கு புரிஞ்சிருக்குமா, ஈவன் தோ ஹி ஹேட் த விஷன். ஓகே, அவர் அந்த ஸ்லேவரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஹி ஹேட் த விஷன். அந்த விஷயங்கள்லாம் ஆகிட்டு இருக்கும் போது டோன்ட் யூ திங்க் ஜோசப் மே ஹாவ் ஹேட் மூமெண்ட்ஸ் வேர் ஹி வாஸ் ஆங்க்ரி அட் காட்? மேபி ஹி வாஸ் டவுட்டிங் காட். Maybe. I don't know, I'm just speculating, but it is human to do so. John the Baptist ஆண்டவர் அனாயிண்ட் பண்ணி ஆண்டவர் பேப்டைஸ் பண்ணவரே அதுக்கப்புறம் அவருக்கு டவுட் வருது. வருகிறவர் நீர் தானா இல்லை வேற ஒருத்தரை தேடணுமா நாங்கன்னு போய் கேட்குறாரு. ஆண்டவர்கிட்டே கேட்குறாரு, நீ தானே சொன்ன உங்களுக்காக அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டி வராரு பாரு, நீ தானே காட்டி கொடுத்த, பரலோகம் திறந்து ஆண்டவர் பேசினது நீ கூட தானே கேட்ட, இப்போ எப்படி டவுட் படுற? பிகாஸ் இட் இஸ் ஹியூமன் டு டூ ஸோ. ஜோபுடைய எக்ஸாம்பிளும் பாருங்களேன். ஜோப் வந்து ஆரம்பத்தில் சொல்லுவார், நான் செத்தாலும் ஆண்டவரை சபிக்க மாட்டேன். அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ ஆண்டவரை சபிச்சுட்டு நீ உன் ஜீவனை விடணுன்னே அவர் சொல்கிறார், நீ முட்டாள் மாதிரி பேசுகிற, நீ ஆண்டவர்கிட்ட நன்மை அனுபவிச்ச நாங்கள் தீமை அனுபவிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஃபேர்ஃபுல்லாக இருப்பேன். ஆனால் கொஞ்சம் சாப்டர் ஆன பிறகு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவார் ஆண்டவரை, எனக்கு எதுக்கு இதை அனுமதிச்சிங்க, நான் ஒழுங்காக தானே இருந்தேன், ரைச்சஸாக இருந்தேன், அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவார். இட் இஸ் ஹியூமன் டு டூ ஸோ. பட் த சேம் டைம் when your emotions kind of are settled down, you have to remind yourself that you are a finite being, but God is infinite, God is transcendent, and He has a purpose for everything.
ஜோபுடைய ஸ்டோரியிலேயே அந்த எண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த எண்டிங் ஜோப் நிறைய கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டவுடனே ஆண்டவர் அந்த கேள்விக்கெல்லாம் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா அவரை ரிவீல் பண்ணுவார். அவர் சொல்கிற எல்லா விஷயமே ஆண்டவர் யாருன்றதை ஜோபுக்கு காட்டுற மாதிரி தான் இருக்கும். நான் பூமிக்கு ஃபவுண்டேஷன் போடும்போது நீ எங்கே இருந்த, நட்சத்திரங்களை படிக்கும் போது எங்கே இருந்த, நான் இதெல்லாம் பண்ணும்போது எங்கே இருந்தேன்னு கேட்பார் ஆண்டவர். அது கேட்ட உடனே ஜோப் வில் ரியலைஸ் ஹூ காட் இஸ். ஐயோ நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் வாய் முடிக்கணும்னு வரேன் ஜோப். ஸோ that is what it means to be a finite being worshipping the infinite God. We won't understand some of the things that God allows to happen in our life, but we have to have faith in the fact that He is divine, He's transcendent, and He has a purpose for everything. Nothing will happen to us without God say so. So yeah, that's how I like thinking about this. That was a rather long, exhaustive answer, but I hope you guys enjoyed it. Thank you for the question, Tasha. And also thank you again for becoming a member.